ஹலோ, நீ தானே கருப்பு? ஆமா சார். என்ன விஷயம்? செல்லம்மா, உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை எல்லா விதத்திலையும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். உங்களோட கிட்னி கடற்கரைக்கு நிச்சயமா பொருந்தாது. எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே பிளட் குரூப் தானே. டோனருக்கும் பேஷண்ட்டுக்கும் கிட்னி பொருந்துதான்னு பார்க்க நிறைய டெஸ்ட் இருக்கு. பிளட் மட்டும் இல்ல, மற்ற டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவா தான் இருக்கு. அதனால தான் ஷூரா சொன்னேன் உங்க கிட்னி உங்க அண்ணனுக்கு பொருந்தாதுன்னு. வேற வழியே இல்லையா டாக்டர்? நீங்க ஏன் இவ்வளவு தவிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. டாக்டர் ரவீந்திரன் அதான் உங்க அண்ணனுக்கு ஆபரேஷன் பண்ண போறாரே, அவர்கிட்ட நான் பேசினேன். அவரு யாரோ உங்க சொந்தக்கார பொண்ணு ஸ்னேகாவாமே, அவங்க தான் கிட்னி டொனேட் பண்ண போறாங்களாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு சொன்னாரே, அப்புறம் நீங்க ஏன் வரி பண்ணிக்கிறீங்க? இன்ஃபேக்ட் நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் கூட பண்ணிருக்கவே வேண்டாம். அப்படி இல்ல டாக்டர், அண்ணன் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்தாரு. ஆனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்படியே விட்டுட முடியுமா? என் அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் அதை செய்யலைன்னா என் மனசாட்சி எனக்கு கொன்னுடும் டாக்டர். அதுக்காக தான் வந்தேன். உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது செல்லம்மா, பட் டோன்ட் வரி. இன்னைய நிலைமைக்கு கிட்னி டோனர்ஸ்க்கு அப்படி ஒரு டிமாண்ட். இதுல உங்க அண்ணா உயிரை காப்பாத்துறதுக்கு தானா ஒரு பொண்ணு முன் வந்திருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்கங்களேன். அவ உயிரை காப்பாத்த வந்திருக்காளா இல்ல உயிரை எடுக்க வந்திருக்காளான்னு தெரியலையே. செல்லம்மா, என்ன யோசிக்கிறீங்க செல்லம்மா? ஆபரேஷனுக்கு அப்புறம் உங்க அண்ணன் ஜம்முனே எழுந்து உட்கார போறாரு. கவலையே படாதீங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். ஆபரேஷன் நடக்கிற வரைக்கும் அந்த டோனரை நல்லபடியா கவனிச்சுக்கங்க, அது போதும். நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எங்க குடும்பத்துக்கு அந்த பொண்ணு விஷயத்துல ஏற்கனவே நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கு. அதான் கடைசி நிமிஷத்துல அவங்க தரமாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன். ஐ சி. அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இப்போ உங்களுக்கு வேற சான்ஸே இல்லை செல்லம்மா. உங்க அண்ணனுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் வேற சொல்லியிருக்காரு. இந்த டோனரை விட்டா வேறொரு டோனர் உடனடியா கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் சொன்னேன் அவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு. உங்க குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டயும் அவங்க மனசு நோகாம பாத்துக்க சொல்லுங்க. பி கைண்ட் டு ஹர். சரி டாக்டர், நான் வந்தது டெஸ்ட் பண்ண விஷயம் எல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம். சரி செல்லம்மா, நான் வரேன் டாக்டர். தைரியமா போங்க, கடற்கரைக்கு ஒன்றும் ஆகாது. ஹீல் பி ஃபைன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சீக்கிரமா சொல்லிட்டு போங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கருப்பு எங்க? எந்த கருப்பு? மேடம், என் வீட்டுக்கார போலீஸ் ஜீப்ல கூட்டிட்டு போனது நான் பார்த்தேன். அவர் எங்க இருக்காரு? கலைவாணி, நீ எதுவும் பேசாத. என்ன மேடம், என்ன நடக்குது? மணியரசு தேடி எங்க வீட்டுக்கு எதுக்கு போலீஸ் வரணும்? சம்பந்தமே இல்லாம கருப்பை ஏன் கூட்டிட்டு போகணும்? இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, எனக்கும் கேள்வி கேட்க தெரியும். கேட்கட்டுமா? கருப்பை புடிச்சிட்டு போய் 2 மணி நேரம் ஆயிருக்குமா? அதுக்கு எப்படி துடிச்சு போறீங்களே? மணியரசு ஜெயில இருந்து தப்பிச்சு போய் எவ்வளவு நாள் ஆகுது?
அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்னு ஒண்ணுமே தெரியல. டிபார்ட்மெண்டே டென்ஷனா இருக்கு. அவனை எங்க பார்த்தாலும் சுட்டு கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்காக தான் நானும் வெயிட் மேடம், பண்ணிருக்கேன். அந்த மணியரசை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. எனக்கு என் மச்சான் கருப்பு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாகணும். இதுல சம்பந்தமே இல்லாம அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இது தப்புங்க. நான் விட மாட்டேன். நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போவேன். உங்க உயர் அதிகாரிகிட்ட பேச போறேன். சம்பந்தமே இல்லாம கருப்பை புடிச்சிட்டு போய் விசாரிக்கிறதுக்கு நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? மணியரசு அமுதா செஞ்ச கொலையில வேணா கருப்புக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஜெயில இருந்து தப்பிச்ச மணியரசுக்கும் செல்லம்மாவுக்கும் நடுவுல போஸ்ட்மேன் உத்தியோகம் பாக்குறது கருப்பு தான். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க சுப்ரீம் கோர்ட்டே போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. மேடம், நாங்க ரொம்ப சாதாரணமான ஆளுங்க. கோர்ட்டு கேஸ் எல்லாம் தாங்க மாட்டோம். தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க மேடம், ப்ளீஸ். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? அன்னைக்கே இந்த செல்லம்மா கிட்ட சொன்னேன், கேக்கலையே அவ. இப்ப யாருக்கு நஷ்டம்? நீ கெஞ்சற. உங்க அண்ணன் எப்படி பேசுறாருன்னு பார்த்தல. மணியரசு தப்பிச்சா எனக்கு என்னன்றாரு. இதனால வரப்போற விபரீதம் என்னன்னு தெரியுமா? இப்ப கேஸ் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. யாரு நினைச்சாலும் அவங்க 2 பேருடைய தண்டனையை குறைக்க முடியாது. இந்த பாரு, மணியரசு எங்க இருக்கான்னு செல்லம்மாவுக்கு தெரியும். அவனுக்கு தேவையான அத்தனை உதவியும் உன் புருஷ கருப்பு மூலமா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு எங்களை சும்மா இருக்க சொல்றியா? இல்ல மேடம், அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படி நீ சொல்ற. ஆனா உண்மையத்தான் உன் புருஷன் கிட்ட ஒத்துக்கிட்டாரே. அப்ப செல்லம்மாவை தூக்கி உள்ள வைங்க. இதுல அர்த்தமே இல்லாம ஏன் இப்ப ஆத்திரப்படுறீங்க? மணியரச செல்லம்மா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கருப்பை நாங்க விட்டுருவோம். ஆனா அக்காவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு கருப்பு தான் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு. ஒண்ணு பண்ணுங்க, நேரா செல்லம்மா கிட்ட போங்க. மணியரசு எங்க இருக்கான்னு கேளுங்க. முடிஞ்சா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. கருப்பை விட்டுறேன். என்ன இந்த டீலு ஓகேவா? கலைவாணி, கிளம்பு போலாம். அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எப்படி இருக்கீங்க? கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? என்ன பார்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தீங்களா? ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி கொல்றீங்க? நான் வேதனைப்படுறத பாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நிறுத்தடி. நீ பெரிய தியாகி, நான் சுயநலவாதி இல்ல. எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு நான் உள்ள இருந்திருந்தா நீ இப்படிதான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போவியா? பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் கற்பு மண்ணாங்கட்டி எல்லாம், ஆம்பளைங்களுக்கு இல்ல, அப்படிதானே? என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அமுதா? நீயும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பவே பண்ணிருப்பேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் உன் அன்புக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ப்ளீஸ், என்ன வார்த்தையால கொல்லாதீங்க.
அத்தை சொல்லிதான் நான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். யாரு வேணாலும் சொல்லட்டும், அதுக்காக நீ என்ன விட்டு போயிடுவியா? நீ இல்லாம நான் உயிரோட இருப்பேன்னு நீ நம்பறியா அமுதா? இல்ல நான் இல்லாம தான் நீ இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்ல அமுதா. ஐயோ வாசு, நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சந்தோஷம் எனக்கு? நீ இல்லாமலா? தப்பு கணக்கு போட்டுட்ட அமுதா. 1000 கையெழுத்து போட்டாலும் உன்னை என்னையும் பிரிக்க முடியாது. அப்படி உன்னை என்னையும் பிரிக்கணும்னா அந்த சாவு மட்டும் தான் நம்மள பிரிக்க முடியும். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வாசு. ஆனா நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலையே. ஒரு கொலைகாரியோட புருஷன் தானே எல்லாருமே உங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? ஊர் 1000 சொல்லிட்டு அமுதா, உன் கூட வாழ்ந்தவனா எனக்கு துரோகம் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தானே நீ இந்த கொலையை பண்ணுன. அப்ப அந்த கொலையில எனக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப கூட நீ கையெழுத்து போட்டு கொடுத்த விவகாரத்து பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். இப்படி ஒரு புருஷன் கூட வாழ எனக்கு கொடுத்து வைக்கலையே. ஐயோ, வாசு, அத்தை மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் சரி நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. நான் பண்ணது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. சட்டம் உனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். உன்னை விட்டு பிரிஞ்சு போற தண்டனையை மட்டும் நீ எனக்கு கொடுத்துறாத. அப்புறம் அதுவே எனக்கு மரண தண்டனை ஆயிடும். என்ன சசி இது? போன வாரம் கார்மெண்ட்ஸ் எல்லாம் லேட்டா டெலிவரியா இருக்கு. இப்படி நடந்தா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுவேன்னு வேற சொல்றாங்க. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? இத்தனை நாள் இதெல்லாம் பொறுப்பா பாத்துட்டு இருந்தாரு வாசு. இப்ப வாசு இல்லைன்னு உடனே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. நீங்க முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. யார் யாருக்கு என்ன வேணுங்கிறது நான் பேசியது. நீங்க போங்க. உள்ள வாங்க. நல்லா இருக்கியா? நல்லதாங்க இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இல்ல. ஏங்க, என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? என் ஒரு தங்கச்சி ஜெயிலுக்கு போய் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் தெருவுக்கு வந்துருச்சு. அதுல வெளியே தலை காட்ட முடியாம வீட்லயே முடங்கி கிடக்குறேன். ஆனா இன்னைக்கு போலீஸ் வீடு தேடி வந்து கருப்பு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன் இன்னொரு தங்கச்சியோட வாழ்க்கையும் பாழா போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு அந்த சிவரஞ்சனி சொல்றாரு. மணியரச நீதான் ஒளிச்சு வச்சிருக்கியா? அதுக்கு கருப்பு உடந்தையா? மணியரசுக்கு தகவல், சாப்பாடு பரிமாற்றம் இதெல்லாமே கருப்பை வச்சு நீதான் செய்யறியாமே. என்னங்க இது அநியாயமா இருக்கு? இங்க பாரு, தயவு செஞ்சு மணியரச எங்க வச்சிருக்கன்னு சொல்லு. எங்க
நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க? யாரையும் சந்தேகப்படுற தகுதி எனக்கு இல்ல. உன்னை சந்தேகப்படுறதுக்காக இங்க வரல. இங்க பாரு செல்லம்மா, உன்னை எதுக்குற அளவுக்கு தெம்பு அந்தஸ்து எனக்கு கிடையாது. நானே நொடிஞ்சு போய் வந்திருக்கேன். பாவம், அங்க கலைவாணி துடிச்சு போயிருக்கா. அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. இதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு கையால் ஆகாதவனா, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அண்ணனா நான் இங்க நிக்கிறேன். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், மணியரசு எங்க இருக்கான்னு சொல்லிடு ப்ளீஸ். இத பாருங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. அந்த சிவரஞ்சனி ஏதோ சூழ்ச்சி பண்ற. மணியரசு ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாங்கிறது தான் எனக்கு தெரியும். ஆனா அவ எங்க போனா, எதுக்கு போனா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன பண்ணலாங்கிறது கொஞ்சம் பொறுமையா யோசிக்கலாம். ஐயோ வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா வாழ விடு. அந்த மணியரசு எங்க இருக்கான்னு சொல்லிடு. அக்கா அக்கான்னு உன்னையே நம்பிட்டு இருக்க கருப்பை கைவிட்டுறாது. உன் காலில் வேணாலும் விடுற. மணியரசு எங்க இருக்கான்னு சொல்லிடு. தயவு செஞ்சு சொல்லிடு. என் குடும்பத்தை விட்டுடு.